அவரே பெருமையா சொல்றாரு நக்கீரன் கோபால், எனக்கு எடப்பாடி பழனிசாமிலாம் நான் மதிக்கவே மாட்டேன், ஆனாலும் டிசிப்ளின்டா இருந்தாங்கல்ல. எப்படி டிசிப்ளின்டா இருந்தாங்க? உங்களுக்கு எடுத்து புகைப்படத்தை காட்டலாமா? நம்ம எத்தனை கட்சிகள் மேடைகள்ல தலைவர் வர்றதுக்கு முன்னாடி கூட்டம் நடக்கும்போது டாஸ்மாக் வாசல்ல அவ்வளவு கூட்டம் இருக்கும். இந்த திராவிட கட்சிகள் 200 ரூபாய் கொடுத்தாதான் கூட்டம் கூடும். நீங்க சொல்றீங்க அவன் அரசியல்படுத்தப்படல, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறான், மரத்துல ஏறான் அப்படின்னு. ஆனாலும் அந்த கூட்டம் 200 ரூபாய் வாங்கிட்டு வந்த கூட்டம் இல்ல, சாப்பாடு வாங்கிட்டு வந்த கூட்டம் இல்ல, குவாட்டரும் கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்த கூட்டம் இல்ல. கொள்கை இருக்கு இல்ல, தத்துவம் இருக்கு இல்ல, அவனுக்கு எதுவுமே தெரியலனாலும் அந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம். உடனே அவருக்கு கொள்கை இல்ல, தத்துவம் இல்லைன்னா பரவாயில்லையானா இல்ல. 18 வயசுல ஒரு இளைஞன் இருக்கானா, அவன் 20 வயசுல பக்குவப்படுவான். இல்லையா 22, இல்லையா 24, இல்லையா 26, ஆனா பக்குவப்படுவான்ல. தவக்கும் குழந்தை 18 வயசுல எப்படி இருக்கு? 18 வயசுல கூடிய இருக்கவே 40 வயசுல எப்படி இருக்கான்? 40 வயசுல இருக்கக்கூடிய முதியவரா மாறும்போது 60 வயசுல எப்படி இருக்கான்? இது எல்லாமே என்ன? பக்குவம், அனுபவம், இதெல்லாம் கலந்து தானே வரும். பார்த்துருக்கிறான், போஸ்டர்ல பார்த்துருக்கிறான், படத்துல பார்த்துருக்கிறான். ஒரு வருஷத்துக்கு அப்படிதான் இருப்பான். அவன் துடிப்பான், தன்னோட ஒரு தலைவனை பார்க்குறான், நடிகனை உச்சத்தை வச்சு கொண்டாடிட்டு இருந்தான். அவன் நேரில் பார்க்கும்போது எக்ஸைட் ஆகுறான், என்து ஆகுறான்.